ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து ஒரு குட்டிஸாக vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து அக்ஷய் தீதியோட முன்ன நாள் தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நாளைக்கு அக்ஷய் தீதின்றதுனால முன்ன நாளே எல்லா பூஜை சாமான் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து ஃபஸ்ட்டு வெள்ளி சாமான் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு எடுத்துக்கினேன். ஸோ வெள்ளி சாமான் எல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் பித்தளை சாமான் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பூஜை சாமான் எல்லாமே க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா சாமி ஃபோட்டோவும் ரொம்ப நாளாக துடைக்காமலே இருந்தேன் நான். ஸோ அதையும் துடைச்சிக்கலான்ட்டு எல்லாமே துடைச்சிட்டு இருந்தேன். சாமி ஃபோட்டோ எப்படி துடைக்கிறதுன்னு குட்டிஸாக உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஆட் பண்ணுறேன். நம்மளுக்கு கடிங்களெல்லாம் ரோஸ் வாட்டர் கிடைக்கும், இல்லைன்னா சந்தன பவுட்ரு கிடைக்கும் இல்லையா, இது ரெண்டுத்தை எதனா யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரோஸ் வாட்டரை லைட்டாக நெனச்சி துடைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா சந்தனத்தை ஒரு கொஞ்சமாக தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு கொஞ்சமாக தொட்டு துணியில் ஃபோட்டோஸ் எல்லாம் துடைச்சோம் அவ்வளோ சூப்பராக ஸ்மெல்லு இருக்கும். அந்த சந்தன வாசனையும் அந்த ரோஸ் வாட்டர் ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம அடிக்கடிக்க பூஜை பண்ணும் போது அந்த வைபும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். சாமி ஃபோட்டோக்கு எல்லாத்துக்கும் துடைக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சும்மாவே பூஜை ரூம் சைடு க்ராஸ் பண்ணும்போது அந்த ரோஸ் வாட்டர் ஸ்மெல்லும் அந்த சந்தன ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பூஜை சாமான் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அதையும் எல்லாமே கவுத்து வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் ட்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு ட்ரை எல்லாம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு பூஜை சாமானுக்கு நான் ரெகுலராக மஞ்சள் குங்குமம் இப்படி தான் வைப்பேன். ஸோ எதனாலன்னா நம்ம வைக்கிற மஞ்சள் குங்குமம் வந்து எப்போவுமே கீழே சிந்தக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா குங்க மஞ்சள் வந்து கீழே சிந்துனாக்கா நம்ம வந்து அதை மெரிக்கக்கூடாது. தென் அதை தொடிக்க போனால் கூட கீழெல்லாம் சாக்கியாக ஆகும், அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுன்னா நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ண. தென் எல்லா மஞ்சள் குங்குமம் ஒரு பேப்பரில் இருக்கும், எடுத்துகிட்டு போய் ஷிங்கில் போட்டு தண்ணி ஆன் பண்ணி விட்டால் அது பாட்டு போயிடும், இல்லையா டஸ்ட்பினில் கூட போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக தென் சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். ஸோ எப்பவுமே மஞ்சள் குங்குமம் வந்து நம்ம எப்படி கீழே சிந்தாமல் பார்த்துக்கணுமோ அது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு. ஸோ இந்த ஒரு குட்டி குட்டியாக டிப்ஸ் கூட நீங்களும் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப நல்லதும் கூட. ஸோ அதுக்கப்புறமா பூஜை சாமானோட எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஃபோட்டோக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு தேர்ஸ்டே எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒர்க்ஸ் எல்லாமே முடித்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஏஞ்சி எல்லாம் ரெடி ஆகிட்டு சாமிக்கு ஃபஸ்ட்டு வேலுக்கு வந்து இந்த மாதிரி சந்தன பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் கீழே வந்து அரிசி போட்டு அதுக்கு மேலே தான் வைப்பேன் எப்போவுமே. ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு சாமிக்கு இன்றைக்கி ஃபுல்லாக அலரி பூவில் தான் அலங்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு அலரி பூவில் ஃபுல்லாக எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மெயினாக இன்றைக்கி அக்ஷய் தீதின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு அப்புறமேல மஞ்சள் தூள் வாங்கி வச்சுக்கினேன். சாமிக்கு பூஜை பண்ணும்போது அதையும் வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஸ்வீட் எதனா வச்சு படைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கோஸ்கரம் பாயசம் கொஞ்சமாக செஞ்சுட்டு அது கூடவே மாம்பழம் வாங்கின்னு வந்து சாமிக்கு வச்சு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அக்ஷய் தீதி அன்றைக்கி சாமி எல்லாருமே இப்படி தான் இருந்தாங்க. எல்லோரும் அலரி பூவோட சூப்பராக தென் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க எல்லாருமே. ஸோ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக தென் ரொம்ப கிரேட்டான வைப் மாதிரி இருந்துச்சு.
ஸோ அன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளாக ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லிட்டு சிம்பிளாக அன்றைக்கி வந்து பூரி, அது கூடவே உருளைக்கிழங்கு பல்லியா செஞ்சுருந்தேன். ஸோ சூடாக பூரி அப்படியே சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சிருந்துமே ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் ஐரன் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எந்தும் ஐரன் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதெல்லாமே எடுத்து அவசரமாக எடுத்து வச்சுருந்தேன். எதனாலன்னா இன்றைக்கி நைட்டே நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பி போகிறோம். அதுவும் 2 நாள் மட்டும்தான் போகிறது. எதனாலன்னா கொஞ்சம் சாமிக்கு பூஜை பண்ணுற ஒர்க் இருக்குது, அதனால் போயிட்டுருக்குறோம். ஸோ 2 நாளைக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் தேவையோ அதை மட்டும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலான்ட்டு அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த சூட்கேஸில் தான் எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். 2 நாளுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய சூட்கேஸ் எடுத்துன்னு போகிறீங்களேன்னு சொல்லிட்டு நினைக்கலாம். பட் நாங்கள் போகிறது 2 நாள் தான். என்னோடய பழைய விலாகில் நீங்கள் பார்த்துருக்கலாம். லைக் சிஸ்டர் இன்லா பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டாய்ஸு அப்புறமா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதையும் ஒரே சூட்கேஸில் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே எடுத்து பேக் பண்ணியிருந்தேன். தென் ரிட்டன் வரும்போதும் மதர் இன்லா தென் ஃபாதர் இன்லா வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஒன்று வீட்டுக்குன்னு கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அதையும் இதிலே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ராவல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பேக் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதெல்லாமே பேக் பண்ணி முடிஞ்சதுமே என்னோடய மேக்கப் பவுச்சில் என்னென்ன எடுத்து வைக்கணுமோ எல்லாமே எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தென் என்னோடய மேக்கப் பவுச்சில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கிறதுனா இந்த சேஃப்டி பின், அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கிளிப்ஸு வச்சுன்னு இருப்பேன். அதுக்கப்புறமா சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ், கிளிப்ஸு இது எல்லாமே ரெகுலராக வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ட்ரெயின் ட்ராவலில் இந்த மாதிரி மிரர்ஸ் எல்லாம் ரெடி ஆகிறதுக்குன்னு வச்சுப்பேன். எது இருக்கோ இல்லையோ இந்த மெயினாக சன்ஸ்க்ரீனை வந்து எப்போவுமே ட்ராவல் பண்ணுவோம். அடிக்கிற வெயிலுக்கு இது இல்லைன்னா சுத்தமாக நம்மளால இருக்க முடியாது. அதுக்கப்புறமா ஜண்டு பாம், இது எப்போ என்ன ஆகும்னு தெரியாது எனக்கு, அதனால் கால் வலிக்கு கை வலிக்கு யூஸ் பண்ணிக்க. அதுக்கப்புறமா எங்கள் 2 பேரோட சீப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த பேசிக்கான என்னோடய பவுச்சில் இது தான் நான் வைப்பேன் எப்போவுமே. ஸோ இது எல்லாமே ரெகுலராக எந்த ட்ராவல் போனாலும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ மேக்கப் பவுச் எல்லாம் பேக் பண்ணி முடிஞ்சிருந்துமே இன்னொன்று பவுச்சில் வந்து சோப்பு, அதுக்கப்புறமா பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு இதெல்லாம் பேசிக்காக வச்சுப்பேன். ஏன்னா நம்ம ட்ரெயினில் வந்து போய் ரெடி ஆகிறதுக்கு இந்த மாதிரி பவுச் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். தென் இது வந்து பிளாஸ்டிக், தண்ணி பட்டால் கூட ஒன்றுமே ஆகாது. ஸோ அப்படியே வாஷும் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கப்புறமா லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணி முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட்டு. ஸோ மீன்வாயில் இந்த பக்கம் வந்து நைட்டு போட்டுன்னு போகிற ட்ரெஸ் எல்லாமே அதுவும் ஐரன் பண்ணி வச்சுட்டேன். தென் ட்ரெயின் ட்ராவலில் ரெகுலராக நாங்கள் 2 பேருமே இது இருக்கான்னு கம்பல்சரி செக் பண்ணிப்போம். எதுன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த கார்ட்ஸ் ஆடுறதுக்குன்ட்டு வச்சுப்போம், அது ஒன்று என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் மூவி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் இருக்கா, அதோட சார்ஜர்ஸ் அதெல்லாமே எடுத்து வச்சுப்போம். தென் கர்ச்சீஃப், என்னோடய ஸ்பெக்ஸு இதெல்லாமே எடுத்து வச்சுப்போம் முன்னாடியே. அதுக்கப்புறமா ஃபோன் சார்ஜர்ஸு இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம 2 நாள் ட்ராவலாக இருக்கட்டும், 1 நாள் ட்ராவலாக இருக்கட்டும், இதெல்லாம் கம்பல்சரி எடுத்துகிட்டே போகணும். ஸோ இதெல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ ஜோராக மழை வந்துன்னு இருக்குது. அது கூட தெரியாமல் நான் பேக் பண்ணிங்கிறேன். அவ்வளோ அந்த அளவுக்கு நான் வந்து பேக்கிங்கில் முழுகி போயிட்டுக்கிறேன். அப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன் நான். ஸோ அப்படியே மழையெல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணி ஸோ அதுக்கப்புறமா ட்ரெயின் ட்ராவலுக்கு ஃபுட் என்னென்ன தேவையோ அதெல்லாமே பேக் பண்ணிவிட்டு லக்கேஜும் எல்லாம் பேக் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு ஷார்ப்பாக எங்களுக்கு 11 o'clock ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ முன்னாடியே நாங்கள் 10:30க்கெல்லாம் கிளம்பி போயிட்டோம். ஸோ ஊருக்கு போய் இறங்குந்துமே ஃபஸ்ட்டு அன்றைக்கி நைட்டே சாமி வந்து ஊர்வலம் வந்துச்சு. ஸோ இந்த சாமிக்கு தான் நாங்கள் வந்து பூஜை ஒடிப்புக்கு வேண்டின்னு இருந்தோம். அதோட குட்டி வைவை பாருங்கள்.
ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஊரில் வந்து இந்த மாதிரி செலப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்லாம் இந்த மாதிரி பார்த்துருந்து. ஸோ சாமியெல்லாம் பார்த்துட்டு சாமிக்கு பூஜை எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபைனல் லுக் சாமி வந்து இப்படி தான் இருந்தது. பார்க்கும் போது அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு, தென் பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க சாமியும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.